ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தினப்படி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெல்லிக்காவையும் பேரிச்சம்பழத்தையும் வச்சு ஒரு ஜாம் தான் பார்க்க போகிறோம். நெல்லிக்காயில் எல்லாருக்குமே தெரியும், விட்டமின் சி நிறையா இருக்குது. அதே மாதிரி இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டேட்ஸில் பார்த்திங்கன்னா அயன், கால்சியம், அதுவும் இல்லாத ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்குது. அதனால் இது ஈவன் டயபெட்டிஸ் பேஷண்ட் கூட நம்ம டேட்ஸ் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. இதுக்கு இன்றைக்கி நான் ஒரு 8 நெல்லிக்காய் அளவு எடுத்துட்டுருக்கேன். இந்த 8 நெல்லிக்காவிலே கொஞ்சமாக ஒரு கரண்டி அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதை மூடிட்டு அந்த பாத்திரத்துக்கு மேலேயே நம்ம டேட்ஸ் போட்டுக்கலாம். கொட்டையெல்லாம் முன்னாடியே எடுத்துருங்க, இல்லை சீட்லெஸ் வாங்கிக்கோங்க. 8 நெல்லிக்காய்க்கு நான் 20 டேட்ஸ் எடுத்துட்டுருக்கேன். இப்போ இது மேலேயும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இதை குக்கரில் 3 விசில் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த ஜாமுக்கு நான் இன்றைக்கி சுகருக்கு பதிலாக வெல்லம் தான் எடுத்துட்டுருக்கேன். இன்ஃபேக்ட் வெல்லம் இல்லாமல் கூட நம்ம டேட்ஸோட அளவு இன்க்ரீஸ் பண்ணி கூட நம்ம இந்த ஜாம் செய்யலாம். இப்போது ஸ்டீம் வருது, இதுக்கு நம்ம வெயிட் போட்டுட்டு 3 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ டயபெட்டிஸ் பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்க டேட்ஸையே கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிவிட்டு இந்த ஜாம் பண்ணலாம். ஜாகரி அதாவது வெல்லம் கூட நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு. பேரிச்சம்பழமும் நல்லா வெந்திருக்கு, நெல்லிக்காயும் நல்லா வெந்திருக்கு. இதில் இருக்கிற தண்ணியை நம்ம வீணாக்க வேண்டாம். இப்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த தண்ணியெல்லாம் நம்ம அரைக்கரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக ரொம்ப தண்ணி விட்டும் நம்ம வேக வைக்க வேணாம். ரொம்ப கம்மியான தண்ணியில் வேக வச்சா தான் தண்ணியெலாம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நெல்லிக்காவை நான் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன், கொட்டையெல்லாம் எடுத்துட்டேன். அதே மாதிரி நம்ம பேரிச்சம்பழம் ஆல்ரெடி நம்ம கொட்டையெல்லாம் எடுத்ததுனால அப்படியே டைரெக்டாக மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன். இப்போ இதோட கூட நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்க போகிறோம். இன்றைக்கி நான் எனக்கு ஸ்வீட்னஸ் ஜாஸ்தி வேணுங்கிறதுக்காக நான் வெல்லம் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்வீட் போகிறோன்னா இதுலேயே நம்ம நிறுத்திக்கலாம். இல்லை பசங்களுக்கு கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணுங்கிறதுனால நான் வெல்லம் ஆட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் டேட்ஸ் இருக்கு இல்லையா, பேரிச்சம்பழத்தையே இன்னும் ஒரு 10 பேரிச்சம்பழம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். அதில் இருக்கிற ஸ்வீட்னஸே போகும். இப்போது இதை நம்ம நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடலாம். தண்ணி விடாமல் தான் அரைக்கணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஃபைனாக நல்ல ஒரு பேஸ்ட்டாக இதை அரைச்சிக்கலாம். இந்த நெல்லிக்காயில் இருந்த தண்ணியே போகும். நான் அதையும் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன், எக்ஸ்ட்ராவாக தண்ணி விடலை. இப்போது ஒரு பேன் மாதிரி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் நெய்யெல்லாம் எதுவுமே விடலை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஒரு டயட் வெர்ஷன் ஆஃப் ஜாம். இது யார் வேணாலும் சாப்பிட்லாம். ஹெல்த் கான்ஷியஸ், அதாவது வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சாப்பிட்லாம், டயபெட்டிஸ் பேஷண்ட்டும் சாப்பிட்லாம். அதனால் நான் இன்றைக்கி எதுவுமே நெய் அதெல்லாம் விடவே இல்லை. இந்த பேனில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் இதை கொதிக்க விடணும். இதோட கலர் இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ லைட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகும். இதுக்கு ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு போடுறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் பொடி போடுறேன். இதில் ஃப்ளேவர்னு பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி மட்டும்தான். இப்போ பாருங்கள், இந்த கலர் எவ்வளோ நல்லா திக்காக இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நம்ம கிளறலாம். அடி பிடிச்சிக்காமல் கிளறி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கிளறுங்க. அவ்வளோதான். 15 மினிட்ஸ் கழித்து எப்படி நல்லா வந்திருக்கு பாருங்கள், ஜாம் மாதிரி. நம்மளோட ஆம்லா டேட்ஸ் ஜாம் ரெடி ஆகிடுது. இதை நல்லா ஆற வச்சுட்டு ஈரமே இல்லாத ஒரு பாத்திரத்தில், ஒரு ஜாரில், கண்ணாடி ஜார் இல்லைன்னா ஏதாவது ஒரு பாத்திரத்தில் மூடி நம்ம வெளியிலே வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா கெட்டியாக போயிடும். அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன பேட்சஸாக பண்ணி வச்சுக்கோங்க. ஒரேடியாக 1 கிலோ 1/2 கிலோ பண்ணாமல் கம்மியாக பண்ணி வச்சோன்னா அப்பப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தினப்படி சமையல் சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.